உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கியூபால யுஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்டைரக்ட்டா வார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன சிச்சுவேஷன் போகுதுனாக்கா, சிஐஏ அ களத்தில இறங்கிருச்சு. அண்ட் கியூபாவால அந்நாட்டுக்குள்ளேயே 40% ஆயில் தேவைய பூர்த்தி பண்ண முடியும். மீதி 60% வெளியிட்டு வரணும். பட் அது இப்போ வரவிடாம யுஎஸ் தடுத்துன்னு இருக்கு. ஆல்ரெடி அவங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்காங்க. பிகாஸ் யுஎஸ் எக்கனாமிக்கல் சாங்ஷன் போட்டிருக்கு கியூபா மேல. அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே 20 ஹவர்ஸுக்கு மேலே கரண்ட் இல்லாமல் இருக்காங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் மட்டும் கியூபா மேலே ஃபினான்ஷியல் சாங்ஷன் போகாமட்டாக்கா இன்னைக்கு கியூபா பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இருக்கும். பட் ஃபினான்ஷியல் சாங்ஷன்னால அது இப்போது ரொம்ப ஒரு ஃபினான்ஷியல் ட்ராபேக்கில் இருக்குது. அண்டு ஐ திங்க் இதோடைய டாக்கும் டெஃபினட்டாக இந்தியாவில் ரீச் ஆகும். அதோட தனியாக வேறு செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் இப்போது ஈரானில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் கியூபாவில் ஏன் இப்போ ரொம்ப ஒரு ஹை ப்ரெஷராக போடுனாக்கா, பிகாஸ் இதுக்கு முன்னாடி கியூபாவில் ஏற்கனவே ஒரு யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளானில் இருந்தாங்க. பட் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கரெக்டான டைம் வந்துருக்காங்க. இந்த டைமோட யூஎஸ் ரொம்ப நாள் காத்து நின்றுச்சு. இப்போது அதுக்கான டைம் வந்துருக்கு. ஐ திங்க் டெஃபினட்டாக கியூபாவில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். பட் கியூபா யூஎஸ்குள்ளே போமாட்டேன்னு எனக்கு சரியா தெரில. பட் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் போயிடும் கியூபா விட்டு. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கொஞ்சமாக தான் இருக்குது. கியூபாவில் என்னுடைய கணிப்படிக்கு போயிடும். ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் கன்ஃபார்மாக இருக்குது. அது நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா அதுதான் உண்மை. இதுதான் இப்போ வரைக்கும் சிச்சுவேஷன் இருக்குது கியூபாவில். இதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கணுமாக்கா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ.